அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வர நிதியை வந்து அவங்க ஒதுக்கி முதலாளிகளுக்கு போயிட்டு கொடுக்குறாங்க. ஆமா, எதுவும் இந்த மக்களுக்கு வந்து செய்யக்கூடாது. மக்களுக்கான அனைத்து சீர்திருத்தங்களையும் முழுக்க தொலைத்தெறிவது, வாபஸ் வாங்குவது, அனைத்து உரிமைகளும் பறிப்பது என்றுதான். அதை ஏழைகளை போட்டியாக்குவது. முதல்ல விவசாய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதை விவசாயிகள் எடுத்தாங்க. அப்புறம் தொழிலாளர் சட்டங்கள் கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கான வாழ்வுரிமை பறிக்கிறாங்க. இப்போ கிராமப்புற ஏழை மக்களுக்கான வாழ்க்கையும் பறிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மு.க. ஸ்டாலின் முதல்வர் வந்து கேட்குற எடப்பாடியை பற்றி, இந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை தமிழன்னு சொல்லிட்டு பச்சை துண்டெல்லாம் போட்டு சுற்றுறீங்க, இப்படி நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறாரு. வணக்கம். ஹலோ தோலா. கிராமப்புறத்தில் இருக்க ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிற விதமா மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து பல்வேறு சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின கேள்விகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து தோழர் துரைசிங்கம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. தோழர் சொல்லுங்க தோழர், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்னென்ன மாற்றங்களை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க? மெயினாக பார்க்கணுன்னா என்ன பிரச்சனைகள் இருக்கு தோழர்? இல்லை, அதான் இதில் வந்து ஒரு 4 வகையான அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிப்பது. கிராமப்புற ஏழை மக்களுடைய வயிற்றில் குறைந்தபட்ச வேலை உத்தரவாதம் இருந்தால் ஒரு வேளை கஞ்சிக்கு குடிக்கிற அதை வந்து அடிப்பது. அப்புறம் அடுத்த கட்டம், பஞ்சாயத்துகளுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை முற்ற பறிப்பது. அடுத்தது, அந்த காந்தின்றது மேலே இருக்கிற வெறுப்பு, காந்தியை வந்து அவங்க தான் கொன்னாங்க, அது மேலே இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ வெறுப்புனால அந்த பேரை மாற்றுவது. 4வது, மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பதும் மாநிலங்களுக்கு அதிக நிதி சுமையை ஏற்றுவதுன்றது ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் வந்து எடுத்துக்கிட்டா, இந்த வந்து உருவாக்கப்பட்டது எப்படின்னு சொன்னால், நிறைய வேலை நெருக்கடிகள் இருந்தது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த 2000 காலகட்டத்தில் முதல்ல அமைந்த ஐக்கிய முன்னணி அரசில் கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்களோட வந்து கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க அரசில் பங்கு பெறாமல் ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டத்தை முன் வச்சு இதை மன்மோகன் அரசு நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த மக்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்து தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இது உண்மையிலே வந்து இந்தியா முழுக்க நிறைய பலனடைஞ்சிருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி இதுக்கான நிதி ஒதுக்குறது வந்து அப்படியே தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. இப்போ 50 நாள் கூட வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இப்போ உண்மையிலே நிலவிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே முதல்ல வெளிப்படையாகவே நரேந்திர மோடி வந்து இதை எதிர்த்தார். அப்போ கடுமையாக எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா அவங்க வந்து அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் பொதுவாகவே என்னன்னா, உழைக்கும் மக்கள் முதல்ல விவசாய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதை விவசாயிகள் எதிர்த்தாங்க. அப்புறம் தொழிலாளர் சட்டங்கள் கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கான வாழ்வுரிமை பறிக்கிறாங்க. இப்போ கிராமப்புற ஏழை மக்களுக்கான வாழ்க்கையும் பறிக்கிறாங்க. இவங்க முழுக்க முதலாளிகளுக்காக இருக்கிறாங்க. இதனுடைய இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராமப்புற மக்களோட இந்த வாழ்வாரத்தை பிடுங்குறது மூலயமா மத்திய அரசுக்கு என்ன நல்லன்னு கேட்குறேன். இப்போ முதலாளிகளுக்கு எப்படி உதவ முடியும்? இப்போ இவங்க வாழ்வாதாரத்தை பறிக்கிறது மூலயமா, 100 நாள் வேலை திட்டம் மூலமா பறிக்கிறது மூலயமா முதலாளிகளுக்கு அவங்க எந்த வகையில் நல்லது செய்வாங்கன்னு கேட்குறேன். அதாவது என்ன விஷயம் சொன்னால், மக்களுக்கு செலவழிக்கிற பணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கி மக்களுக்கு செலவழிக்கிற பணம்னு இருக்கு இல்லையா, அப்படி எதுவும் செலவழிக்காம முதலாளிகளுக்கே அதை செய்யணுன்றது தான். இப்போ அப்படிதான் பெட்ரோலுக்கு இருந்த மானியம் இருக்கு இல்லையா, அதை தூக்குனதுனால தான் இன்னைக்கு பெட்ரோலினுடைய இது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் மானியங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் பிடுங்குறாங்க. அப்போ கல்வியில் அப்படி எல்லாத்தையுமே பிடுங்குறாங்க. இப்படி அரசு வந்து செய்ய வேண்டிய செலவுகளை எல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் எல்லாம் வந்து கட் பண்ணுவது, அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து வாபஸ் வாங்குவது முழுக்க அது வந்து முதலாளிகள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 90,000 கோடி தான் செலவாகுது. ஆனால் வந்து 60 லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க முதலாளிகளுக்கு. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வர நிதியை வந்து அவங்க ஒதுக்கி முதலாளிகளுக்கு போயிட்டு கொடுக்குறாங்க. ஆமா, எதுவும் இந்த மக்களுக்கு வந்து செய்யக்கூடாது. ஏற்கனவே செஞ்சிருந்த இருக்கு இல்லையா, ஒரு சீர்திருத்த அரசுகளாக வந்து காங்கிரஸ் அரசு, ஐக்கிய முன்னணி அரசு, ஜனதா அரசுகள் முன்னாடி இருந்ததை இவர்கள் முழுக்க மாற்றி மக்களுக்கான அனைத்து சீர்திருத்தங்களையும் முழுக்க தொலைத்தெறிவது, வாபஸ் வாங்குவது, அனைத்து உரிமைகளும் பறிப்பது என்று தான். அதை ஏழைகளை போண்டியாக்குவது. ஏன்னா இந்த அரசு தான் வந்து என்னன்னா, இப்போ கூட ஒரு புள்ளி வரம் வந்தது, 54 ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளுடைய சொத்து 54% மக்களுக்கு கூட இணையா இல்லை இந்தியாவில். அந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லை, 100 கோடி மேலே சொத்து வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, 1 லட்சத்து பேருக்கு மேலே இருக்கிறாங்க இந்தியாவில். உலகத்திலே அதிக பணக்காரர்கள் உள்ள நாடு இப்போ இந்தியா. ஆனால் உலகத்திலே வறுமை கோட்டு கீழே இருக்கிற 25 கோடி மக்கள் வந்து இங்கே இந்தியாவில் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் 25 கோடி மக்கள்
வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலகத்திலே பணக்காரர்கள் 1,00,000 பேருக்கு மட்டும் அதுலயும் வந்து இருக்கிறாங்க. அப்ப ஏழையா இருக்கவங்க லாஸ்ட் வரை ஏழையாவே தான் இருக்காங்க இந்தியாவுல. முதலாளிகள் மட்டும் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கான எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்த திட்டங்கள் மானியங்கள் எல்லாத்தையும் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த வேலை திட்டம். இதுல வந்து அவன் என்ன சொல்றாங்கன்னா 125 நாள் சொல்றாங்க. ஆனா 125 நாள் சொல்றது வந்து நம்புற மாதிரி இல்லை. ஏன் நம்புற மாதிரி இல்லைன்னா ஏற்கனவே 50 நாளே வேலைக்கு வந்து அவனுக்கு ஒதுக்குறது இல்லை நிதி. கண்டிப்பா தோழர். அப்போ இவங்க வந்து எப்படி வந்து ஒதுக்குவாங்க? எந்த நம்பிக்கையில வந்து இருக்கும்? அப்போ 100 நாள் வேலைகளே வந்து ஒதுக்காத வந்து சூழல் வந்து இருக்கு. இது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் தான் அங்கே விவசாயிகளை எதிராக மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து இவங்க வந்து வரமாட்டாங்க, இவங்களுக்கு வரமாட்டாங்க. இந்த 100 நாள் வேலைக்கு செட் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்க முடியலன்றது. அது மட்டும் இல்லை, கூலி இவங்க நீ குறைந்த கூலி கொடுத்தினா விவசாயிகள்கிட்ட வந்து போகாம இவங்க 100 நாள் வேலைக்கு போவாங்க. அப்போ அதனால வந்து ஒரு வெறுப்பே இருக்கு. அப்போ இதை ஒட்டி சில இது வந்து வந்தது. கம்யூனிஸ்ட்ல வச்சிருக்காங்க, எங்களை போன்ற ஜனநாயக கட்சிகளும் வந்து வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஒதுக்கி இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல விவசாயத்தை சேர்க்கணும். அப்போ விவசாயத்துக்கு இவங்க வேலை போகணும். அது 2 பேரும் கூலி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஒன்னு விவசாயிகளும் கூலி கொடுக்கணும், இவர்களும் கூலி கொடுக்கணும், அரசும் வந்து கூலி கொடுக்கணும், பஞ்சாயத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த டிமாண்ட் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல இவன் என்ன பண்றாங்க சொன்னா, அந்த 2 மாசம் அறுவடை காலம் முழுக்க 100 நாள் வேலை திட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்படும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நிறுத்தி வைக்கிறது மூலமா என்ன மாற்றங்கள் நிகழும் தோழர்? இப்போ அப்ப நிறுத்தி வைக்கிறது மூலமா என்ன ஆகும்னா 100 நாள் வேலை இருக்காது, ஒண்ணு வேலைகள் எதுவும் இருக்காது. இப்போ விவசாயிகள் கிட்ட தான் போகணும், அந்த பண்ணையாரு பெரிய பெரிய இவங்க கிட்ட தான் போய் ஆகணும். அப்ப அவங்க கிட்ட போனா என்ன ஆகும்னா அவன் என்ன கூலி கொடுக்குறானோ அதுதான். அப்போ ஒரு நிர்பந்தப்படுத்தி பண்ணையாளர்களுக்காக அனுப்பி வைப்போம். அது என்ன காரணம் சொல்லி நிப்பாட்டுறாங்க? இப்ப 2 மாசம் இவ்வளவு நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த 2 மாசம் மட்டும் பர்டிகுலரா உங்களுக்கு வேலை எல்லாம் நிறுத்தும் போது அது என்ன காரணம் சொல்லி அந்த 2 மாசத்தை நிறுத்துறாங்க? அதான் விவசாய வேலைகள் நடைமுறைப்படுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு கண்ணீர் முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இதுதான் உண்மையான இது வந்து காரணம். அது மட்டும் இது வந்து ஒரு விவசாய சார்ந்த பிரச்சனை. இதை தீர்மானிக்கிறது யாருன்னா பஞ்சாயத்து. இந்த வேலைகள் எங்க கொடுக்கணும், ஆமா பஞ்சாயத்து வந்து தீர்மானிக்கும். இங்க வேலை செய்யலாம், இந்த ஏரி வேலை செய்யலாம், இந்த குளத்து வேலை செய்யலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறது பஞ்சாயத்து. அதே போல யாரும் நாங்க போய் பதிவு பண்ணலாம், எனக்கு வந்து இந்த வேலை வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க இந்த சட்டத்துல. ஏற்கனவே இப்ப இருக்கிறது என்ன ஆச்சு சொன்னா, இந்த பஞ்சாயத்துக்கான இந்த அதிகாரமும் எனக்கு வேலை வேணும்னு சொல்லி போய் கேட்ட அந்த ஏழை விவசாயிகளுக்கான உரிமை பறிக்கப்பட்டு இதை முழுமையா யார் தீர்ப்பளிப்பாங்கன்னா ஒன்றிய அரசு தான். அப்படிங்கிறது இப்ப கிராமத்துல இருக்க ஒரு ஏழை பெண்மணிகள் வச்சுக்கோங்க, இப்ப அந்த வேலை வேணும்னா இப்ப பஞ்சாயத்து போய் கேட்க முடியாது, டைரக்டா மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் எங்க வேலை நடக்கணும் என்ன பண்ணணும்ன்றதை தீர்மானிக்கும். அப்படிங்களா தோழர்? ஆமா எங்க இப்போ பஞ்சாயத்துக்குன்னா தெரியும், இந்த கிராம பஞ்சாயத்துல எதை டெவலப் பண்ணணும்ன்றத தெரியும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. அந்த உறவுகள் இருக்கும் மக்கள்கிட்ட. அதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ஊழல் நடக்குது, நிறைய காசை சாப்பிட்டாங்க, வேலை நடக்காமலாம் வந்து பஞ்சாயத்துக்கு நிறைய இது பண்றாங்க, இந்த ஊழலை ஒழிக்க டிஜிட்டல் மயமாக்குறோம், நாங்க இந்த அதிகாரத்தை நேரடியா எடுத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இது வந்து நடுவுல வந்து பஞ்சாயத்து இருக்குது, மாவட்ட நிர்வாகம் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க மாநில நிர்வாகம் இருக்கு. இதெல்லாத்தையும் மீறி டைரக்டா அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்க நேரடியாக எடுக்கும்போது எந்த பஞ்சாயத்துல என்ன வேலை கொடுப்பாங்கன்றதுலாம் 1000 கேள்வி இருக்கு. இதுதான் வந்து அப்போ அந்த பஞ்சாயத்துகளுக்கான அதிகாரத்தையும் படிக்கிறாங்க. அப்போ உண்மையில எப்படி இருக்கணும்னா, இந்த சமூகம் ஒரு ஜனநாயக சமூகம் வளரும் போது என்ன ஆகும்னா, அதிகாரங்கள் வந்து முழுக்க மாநில அரசுகிட்டையும் கீழ்மட்டத்தில் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது பஞ்சாயத்துகளுக்கும் போகணும். அதுதான் மக்களுக்கான அதிகாரம். ஜனநாயகன்றது அதான். பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் போகணும், அனைத்து அதிகாரங்களும் வந்து ஊராட்சி மன்றங்களுக்கு போகணும். அதுதான் நாங்கள் போராடுறது, இந்த முடக்கம் வச்சு தான் போராடணும். அனைத்து அதிகாரங்களும் ஊராட்சி மன்றங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், இருக்கக்கூடிய ஏற்கனவே மாநிலங்களுடைய அதிகாரங்கள் பறிச்சிட்டு இருக்காங்க. இது போல பஞ்சாயத்துகள் இருக்குது 1-2 அதிகாரங்கள் தான். இந்த 1-2 அதிகாரங்களை கூட இப்போ வந்து பறிக்கிறாங்க.
இது வந்து பல தரப்புகள் வந்து எதிர்ப்புகள் வந்து வந்துட்டே தான் இருக்கு. ஆனா வந்து நான் ஒரு விவசாயின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்கலன்றது வந்து இன்னொரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு தோழர். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்களும் வந்து தெரிவிக்கல. ம். உம்முன்னு இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, கம்முன்னு இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை பேசுற விஜயும் தெரிவிக்கல. ம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அடிப்படையே தான். ம். அப்ப கண்மூடித்தனமா பிஜேபியை ஆதரிக்குதுன்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, ம். ஒரு அடிமையா வந்து அவர் இதுதான் வந்து அதனுடைய விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த அரசியல் புரிதலும் கிடையாது, கண்ணோட்டம் கிடையாது. எதனா வாய் விட்டு எதனா பிரச்சனை ஆயிடும்னு நினைக்கிறாங்க. அப்ப விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் அரசியல் புரிதல் இப்படி ஒரு திட்டம் போயிட்டு இருக்குது இன்னும் தெரியாம இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஆமா, ஒரு விஜய்க்கு தெரியாது. ஆனா விஜய் கட்சியில இருக்கிறவங்க பேசணும் இல்ல. ஆனா அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி, கிராமப்புற மக்களை பற்றி, கிராம சமூகங்களை பத்திலாம் இவங்களுக்கு எந்த அறிவு இருக்குதுன்றது 1008 கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மு.க. ஸ்டாலின் முதல்வர் வந்து கேட்கிறார் எடப்பாடியை பத்தி, இந்த மாதிரி நீங்க வந்து பச்சை தமிழன்னு சொல்லிட்டு பச்சை துண்டு எல்லாம் போட்டு சுத்துறீங்க, இப்ப நீங்க துரோகம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலத்துல பதிவு போடுறாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து அதுக்கு ரிப்ளை மெசேஜ் போறாருன்னா, நீங்க வந்து காந்தின்ற பேரை வந்து நீக்கி இருக்கீங்க, நான் அதை வந்து எதிர்க்கிறேன், ஆனா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து 125 நாள் அதிகரிச்சிங்கல்ல, அதை வரவேற்கிறேன்னு சொல்றதை தவிர இந்த திருத்தங்களை பத்தி அவர் எதுவுமே பேசலைங்க தோழர். அதான் அதுல என்ன விஷயம்னா, இந்த 125 நாள்ன்றது மோசடி. ஒன்று ஏற்கனவே 50 நாளுக்கு வந்து பிரச்சனை, பணம் ஒதுக்குது இல்லை. இன்னொன்று இப்போ நேரடியாக வந்து ஒரு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள பஞ்சாயத்துடைய வேலைகளை எடுக்கும்போது இந்தியாவில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளுக்குமான வேலைகளை வந்து அவங்க திட்டமிட்டு எப்படி ஒதுக்க முடியும்னு 1000 கேள்வி இருக்குது. எப்படி நம்ப முடியும்? அப்போ ஒரு நம்பிக்கற்றத்தனம். இதை கேள்வி கேட்கல. அப்போ 125 நாள்ன்றது ஒரு ஏமாற்ற வேலை. எப்படி தொழிலாளர் சட்டத்தில் வந்து 2 மடங்கு ஊதிய இது ஓவர் டைமுக்கு கொடுக்குறேன்ட்டு 12 மணி நேரம் ஆக்குறது, அந்த 12 மணி அந்த 4 மணி நேரம் தான் ஓவர் டைமே முன்ன 8லேருந்து நீ 12 மணி நேரம் ஆக்கிட்டு நான் ஓவர் டைமுக்கு 2 ஏற்கனவே அப்படி தான், டபுள்ன்றது ஏற்கனவே டபுள் தான். அப்படி எப்படி ஏமாத்துறாங்களோ அப்படிதான் இதுவும். அந்த 100 நாள் இந்த 125 நாள்ன்றது ஒரு ஏமாற்று வேலை. மற்றபடி காந்தி என்றது வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த வன்மை தொடர்ந்து வெளிப்பட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தோட பெயரே வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க. அது வாயில கூட நுழைய மாட்டேங்குது. பூஜ்ய பாபு கிராமின் யோஜனான்னு சொல்லிட்டு திட்டத்தையே மாத்திட்டாங்க, பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. எல்லாமே சமஸ்கிருத பேர்களா. அப்போ ஒரு சமஸ்கிருத திணிப்பை வந்து செய்யறாங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, காந்தின்றது இவங்க தான் சுட்டு கொன்னவங்க. அப்போ அந்த அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இவங்க கோட்சேவை போட்டுறவங்க, கோட்சேவை வந்து போய் கும்பிட்டாரு இல்லையா ஒரு நரேந்திர மோடி. அப்படிப்பட்ட கோட்சேவுடைய பக்தர் காந்தியுடைய பேர்ல ஒரு திட்டம் இருக்கிறது எப்படி ஏற்றுப்பாரு? ஏன்னா இவங்க தான் கொன்னவங்க. அப்போ இந்த ஒரு பயங்கரவாத சிந்தனை என்பது அவங்க கிட்ட ஆழமா இருக்கு. தொடர்ந்து வந்து எந்த திட்டம் கொண்டு வந்தாலுமே திட்டங்களோட பேர்கள்லாம் வந்து ஹிந்தியில பண்றது, சமஸ்கிருதத்துல பண்றது தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசு பண்ணிட்டே வருதுங்க தோழர். இது எப்படி பாக்குறது? இந்தியாவோட பேரே வந்து பாரத்ன்னு மாத்துறது. இந்த மசோதா கூட எப்படி பேர் வச்சிருந்தாங்கன்னா விக்கித் பாரத்ன்ற பேரை வந்து தொடர்ந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியான்ற பேரை பாரத்தா மாத்திரணும், அதுக்கான முயற்சிகளும் வந்து மோடி ஐயா செஞ்சுட்டே இருக்காங்க. ஆமா, அவங்க ஓப்பனா பேசுறாரு. யாருன்னா மோகன் பகவத் என்ன பேசுறாருன்னு சொன்னா, நாம இந்தியான்னு சொல்லக்கூடாது, அது பிரிட்டிஷ்காரன் வச்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு பாரத்னு பேர் வைக்கணும்ன்றாரு. இந்து கூட பிரிட்டிஷ்காரன் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி. ஆமா, உண்மையாதான் அவன் பதிவு பண்ணும்போது இந்துன்னு பதிவு பண்ணான். முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இல்லாதவங்களாம் இந்துன்னு பதிவு பண்ணான். அப்ப இந்துன்றது வந்து எடுத்துட்டு வேற எதுனா. அதே போல கவர்னர்ன்றது கூட பிரிட்டிஷ்காரன் வச்சது. எதுக்கு கவர்னர்? கவர்னர் அவசியமே இல்லையா? ஆனா இந்த திட்டம் மூலியமா வந்து மாநில அரசாங்கத்தோட உரிமை பறிக்கப்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க தோழர்? அதான் அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அதை முதல்ல கேட்ட கேள்வி இதன் கூட அது சேர்ந்தது. அதுல வந்து என்ன விஷயம் சொன்னா, முதல்ல வந்து 90% அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன்றிய அரசு. அது கூட ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அவர்களை தான் வந்து ஊரக வரிகள், எல்லா நகர வரிகள் எல்லாத்தையுமே அவங்க தான் வசூல் பண்றாங்க. வசூல் பண்றதுல அதுல இருந்து ஒரு பகுதியை தான் வந்து இது கொடுக்குறாங்க. இதுக்கு அது ஒரு பகுதி தான் கொடுக்குறாங்க. அதில் 90% கொடுத்துட்டு இருந்தாங்க. 10% தான் வந்து மாநில அரசுங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை 40% மாற்றுறாங்க. இப்போ வந்து நிதி எப்படின்னா ஒன்றிய அரசு 60% தரணும், 40% வந்து அந்தந்த மாநிலங்களோட நிதியில இருந்து. அப்போ இது மாநிலங்களோட நிதி சுமையை இன்னும் கூட்டி தரும். ஏன்னா ஏற்கனவே இவங்க எந்த நிதியும் கொடுக்குறது இல்லை. கல்வி நிதி தர்றது இல்லை, அப்புறம் நம்ம ஜிஎஸ்டியில் வரக்கூடிய பங்களிப்பை கொடுக்கறது இல்லை, ஒவ்வொரு திட்டத்துக்கு ஒதுக்குற நிதிகளை ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. அப்போ இதில் இது வந்து நிதி சுமை கூடுதலாக கூடுது. கண்டிப்பாக.
இது வந்து ரொம்ப கஷ்டமாகும். அது மட்டும் இல்லை, இந்த வேலைகள் வந்து வேறு எதுனா எக்ஸ்டெண்ட் ஆனால் அந்த நிதியையும் இவங்க தான் பார்த்துக்கணும். சவுத் சைடு தான் வந்து இந்த 60:40 இருக்கு. ஆனால் நார்த் சைடு வந்து அதே ரேஷியோ வந்து இவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நார்த் சைடு பார்த்தோம்னா இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா 90% கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, 10% தான் மாநில அரசு தரணும். இப்போ நம்ம சவுத் சைடு தான் வந்து இந்த ரேஷியோவா மாத்திருக்காங்க தோழர். இல்லை, அது வேற. வடகிழக்கு மாநிலங்கள் வேற. அது வந்து பழங்குடிகள் என்ற இதுல இருந்து அது செய்யுது. அது வந்து எல்லாமே அங்கே சட்டங்கள் ஸ்பெஷல் இது எல்லாமே வேற வேற. அங்கே வேற சட்டங்களே இருக்குது எல்லாமே. அப்போ அது வந்து வேற. வடகிழக்கு மாநிலங்களும் எக்ஸப்ஷன்ன்றது வேற, மற்ற மாநிலங்கள்ன்றது வேற, வடக்கு மாநிலங்கள்ன்றது வேற. இது வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒண்ணுதான். நார்த் ஈஸ்ட் வந்து அந்த ட்ரைபல் இதுன்றதுனால பேக்வேர்டு ஏரியான்றதுனால சட்டம் 370 காஷ்மீர் மாதிரி சட்டமே இருக்குது. தொடராங்க யாரும் நிலம் வாங்க முடியாது. நிறைய சட்டங்கள் இருக்கு, அவங்களுக்கு ஸ்பெஷல் சட்டங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்க தோழர், நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க. லாஸ்டா என்னன்னா இந்த திட்டம் மூலமா இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு தோழர்? பிரதான நோக்கம் இதுதான். இதுக்காக தான் வந்து இவங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்துல கை வச்சிருக்காங்கன்னா என்ன ஒரு நோக்கம்? இது எப்படி வந்து கிராமத்துல இருக்க ஏழை மக்களை பாதிக்கும் தோழர்? இது இல்ல, அதுதான் இப்போ வந்து ஏற்கனவே குறைந்தபட்ச உத்தரவாதம் ஒருவேளை கஞ்சி கூட குடிச்சிருந்தது வந்து இன்னைக்கு உத்தரவாதம் எல்லாம் போகும். இவங்க எப்படி விவசாயிகள் தொழிலாளர்களை அடிக்கிறாங்கன்னா அது போல ஏழை மக்களையும் தாக்கல் தொடுக்கிறாங்க. இவங்க நோக்கம் பெரிய 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 கார்பரேட்டுகளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். அதிலிருந்து தான் இந்த செயல்பாடுகள் வருது. அப்போ பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லா நிதி ஆதாரங்களையும் இவங்க கையில் எடுத்துக்கணும், எல்லா டாக்ஸையும் இவங்ககிட்ட கொண்டு வந்துடணும். அப்புறம் ஒரே நாடு ஒரே இதுன்ற பேரில் பஞ்சாயத்துகள் மாநில அரசுகளுக்கான அனைத்து அதிகாரங்களையும் பறிப்பது, பொருளாதார கட்டுப்பாடுகள் முன்னே கொண்டு வருவது, அதிகாரங்களை மையப்படுத்துவது, பண்பாட்டு ரீதியான தாக்குதல்கள், மொழி ரீதியான தாக்குதல், அதாவது மொழியை வந்து முழுக்க சமஸ்கிருதத்தை முன் கொண்டு வருது, மற்ற தேசிய மொழிகள் எல்லாத்தையும் அழிப்பது, இது ஒரு பக்கம். வேறு பண்பாட்டு விஷயங்களையும் வந்து அவங்க வந்து நிறையா வந்து அந்த தாக்குதல்களை தொடுக்கிறாங்க. இது எல்லாமே கார்ப்பரேட்டினுடைய நலனுடைய அடிப்படையில் தான் நடக்குது. அவங்க கட்டி காப்பாற்றுறது யாருன்னா கார்ப்பரேட்டுகள், பண்ணையார்கள், சாமியாருங்க, இவங்கள தான் காப்பாற்றுறாங்க. இவங்களுடைய இந்த ஆட்சிகளுடைய நோக்கமே அதான். இதுக்கு பின்னாடி அந்த ஒரு பார்ப்பனியத்தினுடைய கருத்தியல் அவங்களுடைய பங்களிப்புன்றதும் முக்கியமானதாக இருக்குது. இதை இங்கே இருக்கக்கூடிய அடிமைகள் யாரும் இதை வந்து எதிர்க்காம, மக்களுடைய நலனை கூட பார்க்காம, எடப்பாடி போன்ற அடிமைகள் வந்து அப்படி இருக்கிறாங்க. இவங்களை போன்ற கத்துக்குட்டிங்க, விஜய் போன்ற கத்துக்குட்டிகள் வந்து ஊமன் இருந்தால் நல்லது, கம்மன் இருந்தால் நல்லதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே அரசியலே பேசுனா தான் அரசியல். உம்மன் இருந்தாலும் கம்மன் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பார்வையாளர் தான், அவர் அரசியல் தலைவருடைய வேலை இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் ஆகுது, அதனுடைய தன்னுடைய கொள்கைகளை என்னன்றது சொல்வதுன்றது தான் ஒரு தலைவருடைய வேலை. அப்படி வந்து விஜய் அவர்களை பத்தி பார்த்தோன்னா திருப்பரங்குன்றத்துல இன்னை வரையுமே வந்து விஜய் ஒரு வாயம் திறக்காம இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க சொல்ல நீங்க? இல்ல அது விஜய் திறக்கல, ஆனா அதுக்கு பதிலாக அவங்க கட்சியில இருக்க சேர்ந்தவங்க வந்து பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, இது வந்து திமுக அரசு தான் வந்து நீதிமன்றத்தினுடைய இதை வந்து செய்யாம வேற இல்லாம அரசியல் பண்ணுது, திமுகவும் பிஜேபியும் தான் அரசியல் பண்றாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. இன்னைக்கு வந்து ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டதா ஒரு நியூஸ் வந்துச்சு, பாத்தீங்களா சொல்ல நீங்க? ஏன்னா வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏற்ற விடல, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இந்துக்களுக்கு எதிராக சதி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். எழுதி ஒரு ஆடியோலாம் எழுதி வச்சுட்டு அவன் சூசைட் பண்ணிட்டான் மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. இப்போ அதுக்குள்ள கமெண்ட் எப்படி வருதுன்னா, அவங்க ஏதோ குடும்ப தகராறுல தான் அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறதாகவும், இப்போ பிஜேபி போன்ற ஆட்கள் தான் வந்து இல்லை நீங்க யாரும் உயிரிழக்க வேணாம், நம்ம சீக்கிரமா போராடலாம், தொடர்ந்து போராடலாம், யாரும் உயிரிழக்காதுன்னு அவங்க கதையை மாத்துறாங்க தொடர். அப்போ நார்மலா ஒரு டெத் இருந்தாலும் அது திருப்பரங்குன்றத்து கூட வந்து பிஜேபி ஆட்கள் கனெக்ட் பண்றாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன பேசுறாரு, நாங்க இதை தீவிரப்படுத்துவோம், தேசிய அளவுல வந்து நாங்க இதுக்கு ஒரு போராட்டம் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இந்த போராட்டம் எந்த வகையில வந்து அவங்களுக்கு வெற்றியை தரும், அதோ தமிழ்நாட்டுல நீங்க பாக்குறீங்க தோழர்? இல்ல அவங்க உருவாக்குவாங்க எல்லா இடத்துலயும், அவங்க நீண்ட கால திட்டம். நான் ஏற்கனவே ஒரு இதுல பேட்டியில கூட சொல்லியிருந்தேன், அவங்க தமிழ்நாட்டுல வந்து 300க்கு மேற்பட்ட தர்காக்களை நம்ம கைப்பற்றுவோன்றது தான் அவங்க திட்டம். அதுல மதுரையில குறிப்பா திருப்பரங்குன்றம், கோரிப்பாளையம் தர்கா, அந்த திட்டத்தை சதியின் அடிப்படையில் தான் அவங்க செய்கிறாங்க, இந்த கலவரங்களை உருவாக்குவது. ஏன்னா காலகாலமாக அந்த ஒரு மூட நம்பிக்கைகள் மத இதில் தான் மக்கள் இருக்கிறாங்க, அதை அவங்க பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குறாங்க. இப்போ உண்மையிலே வந்து இந்த பிரச்சனை யாருக்கான பிரச்சனை, அங்கே இருக்கிற முருக வழிபாட்டாளர்களுக்கும் இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்குமான பிரச்சனை தான் இது. இது வந்து அரசுக்கோ இல்லை முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்குமான இதுவே கிடையாது. முதல்ல இந்துன்றதே ஒன்று கிடையாது, இந்துன்றதே ஒன்று கிடையவே கிடையாது. இந்துன்றது பிரிட்டிஷ்காரன் பண்ணது. இதில் வருது முருக வழிபாடு,
முருக வழிபாட்டுக்கும் அந்த தூணுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு சர்வே தூண். அது தெளிவாக பல ஆதாரங்களோடு நிரூபிச்சாச்சு. தீபத்தூண் அங்கே இருக்குது, அதை மறைக்கிறாங்க. இவங்க பிரச்சனை தான். தீபத்தூணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்ன ஏற்றிருக்கிறாங்க. முன்ன சமணர்கள் ஏற்றினாங்க. அப்புறம் வந்து முருகன் கோயிலுக்கு மேலே அந்த தீபத்தூண் இருக்குது, ஏற்றிருக்காங்க. உச்சி பிள்ளையார் கோயில் கட்டிட்ட பிறகு மேலே அது இன்னும் இருந்ததுனால அங்கே வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு சில நூற்றாண்டுகளாக ஆதாரப்பூர்வமாகவே 100 ஆண்டு ஆதாரம் வந்து இருக்குது. நீதிமன்றத்தில் போன வழக்குகள் வந்து அது இருக்குது. இன்னொன்று, இவர்கள் போட்ட வழக்கு வந்து இந்த தூணை பற்றி இப்போ பேசுகிறாங்க, அது கூட பொய். என்னன்னா, ராமகோபால் அப்போ போடும்போது தர்காவுக்கு பக்கத்துல ஒரு பாறையில ஏற்றணும்னு தான் வழக்கு போட்டிருக்காங்க 90. ஆமா, அப்போ போட்ட வழக்கே வந்து தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற பாறையில ஏற்றணும் தான் 94, 95, 96 வழக்கு வந்து அதான். அந்த வழக்கு வந்து இந்த சர்வே தூண் கூட கிடையாது. இப்ப அதை தூணா மாத்திட்டாங்க. ஆமா, இந்த சர்வே தூணை வந்து அதை யாரும் அதுக்கப்புறம் பார்த்து இதுக்கு வந்து மாத்திருக்காங்க. அதான் அவங்க நோக்கம் என்னன்னா, சுத்தி தர்காவை சுத்தி வருது, அவ்வளவுதான். அதை வந்து ஒரு கலவரமா மாத்துவது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். ஓகே தலை, இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து எதிர்ப்புகள், போராட்டங்கள் பல வகையில் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எந்த வகையில் போய் முடிய போகுதுன்னு பார்க்கலாம் தலை. ஏன்னா இந்த திட்டத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பொறுமையாக கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு நம்ம சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.